இரக்கத்தோடு கேட்டருளும். எங்கள் அன்பான இயேசுவின் திருவிழிகளே, நீரே எங்கள் சரணமில்லை ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனைகளில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் கைவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உம் விருப்பத்தின்படியே ஆகணும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் சித்தத்தில் அமைந்த எங்களுக்கு அருள் புரியுமாறு
குட் மார்னிங். திருப்பதியானது நன்றிடத்திலாக மரிய டைசி, ஜெயபால் ஆனந்த், மெலிட்டோ அருண் மற்றும் ஜூடோ பெர்னாண்டஸ் உடைய 10th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. கிறிஸ்டல் ராய் உடைய பர்த்டே. அவங்களா ஹாப்பி பர்த்டே. ஜூடோ பெர்னாண்டஸ் பர்த்டே. மற்றும் மரித்த தெரேசா ஹாரி, ராஜு, சபரி முத்து, சபரி அம்மாள், அம்ரூஸ் மைக்கேல், டிக்ரூஸ் மைக்கேல் ஆண்களுக்காகவும் விசேஷமான கருத்துக்களுக்காக மரிய ஜான்சன் அவருடைய உடல் சுகத்துக்காக இந்த திருவிழா வழங்கப்படுகின்றது. தந்தை மகத்துவயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவான சகோதர சகோதரி, தாய் கருச்சுமையானது இயேசு திரியதற்கு நன்றெடுத்தலாகவும் மற்றும் என்னுடைய நற்செய்தி விதைகள் பற்றியும் கடவுளுடைய ஆட்சிக்கு சார்ந்த சொற்களும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு தருகின்றார். நம் அனைவருமே நல்ல உள்ளங்களோடு இருக்கக்கூடிய மனதை ஏற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் என்று இந்த நற்செய்தி நமக்கு தெரிவிக்கின்றது. ஆகினால் நாம் செய்த பாவங்களை நினைத்து மனவர்ந்து இந்த திருவள்ளியில் மன்னிப்பு கேட்டு பகிர்ந்து கொள்வோம். எல்லா உலகிலும் நாம் எல்லா உலகிலும் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் பாதம் திருமகன் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரின்ப நலவரையில் எங்களுக்கு புரிந்தவராக மேலான நன்மைகளை நினைவு கூறுகிறோம். உண்மையான அன்புற்றாகிய அத்தனையதை திறந்த பொங்கிய வழியில் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்முடைய தூய ஆவியானவராய் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவருமாக தேர்ந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதிவுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆயிரத்தாம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ராயேலை சிதறடித்தவரை அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயத்தன் காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு கூறி படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனம் ஆடி கழித்திருப்பர். அவ்வாறு இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அளிப்பேன். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். சீரியர்கள் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் ஊமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை
இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்து இருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடமாற்றம் அடைவார்கள். முச்சடிக்குள் இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். அவர்கள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுல சகோதர சகோதரி, நம்ம நாட்டில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. டெல்லியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாட்டில் இருக்க எல்லாம் யூத்துங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறாங்க. முதன்மையானது வந்து, அதாவது இந்த நீட்ஸ் உடைய எக்ஸாமினேஷனில் வந்து லீக்கேஜ் ஆன பேப்பர். ஒரு நாட்டில் வந்து அந்த நாடு வந்து வளர்ச்சியாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம், அந்த படிப்பு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்து தான் அந்த நாடு வந்து வளர்ச்சியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது உலகத்திலேயே நிறைய நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளில் நம்ம நாடு வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, பின்தாங்கி இருக்கிற நாடுன்னு தான் சொல்லணும். அது வந்து அதாவது சில நேரத்தில் வந்து சில நாடுகள் வந்து பணம் இல்லாத தத்தளிச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொடக்ஷனோ இல்லை ஒரு இன்கம் ஜென்ரேஷன் ஆகும்போது எந்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. சில நாட்டில் வந்து அங்கே வந்து சாப்பாடே இருக்காது. நீங்கள் துபாய்க்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து அவங்க எதுவும் விவசாயம் செய்கிறதில்ல. அவங்க வந்து வெளியே வேறு ஊர்கள்லேருந்து வேறு நாட்கள்லேருந்து அவங்க வாங்கிட்டு அவங்க வந்து அந்த நாடை வந்து அந்த உணவு வந்து பரிமாறம் பண்ணுறாங்க. அதுபோல் நம்ம நாட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது. சாப்பாடு இல்லாத நாடு கிடையாது. இங்கே வந்து எல்லாருக்குமே சாப்பாடு உண்டு, விவசாயம் இருக்குது, நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இந்த நாடு வந்து ஒரு நல்ல சிறந்த நாடு தான். ஆனால் நம்ம நாடு வந்து ஒரு நல்ல நாடா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது எப்படி எவாலுவேட் பண்ணுறது? ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெரிகிறது. என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, உண்மையான நாடாக இல்லை, ஒரு நியாயத்துக்கான ஒரு நாடாக இல்லை. எங்கே பார்த்தாலும் என்ன சொல்கிறது, பொய், பித்தலாட்டம், ஏமாற்று மற்றும் கரப்ஷன், ஹையஸ்ட் கரப்ஷன். இப்போது இந்த நாடு வந்து ஒரு நல்ல நாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா அது பெரிய கேள்வி தான். ஏன்னா இந்த நாட்டுடைய சிஸ்டம் அது மாதிரி இருக்குது. ஒருத்தர் வந்து ஆஃபீஸரோ யாரோ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்களோ இல்லை பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்க திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திருடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த படிப்பறிவு எப்படி இருக்குது அப்படின்னா, அவன் படிச்சிருப்பான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பெரிய பெரிய படிச்சிருப்பான், ஆனால் அவங்களே திருடுன்னு இருப்பாங்க. அப்போது அந்த படிப்புக்கு வந்து என்ன எவாலுவேஷன், எப்படி நம்ம வந்து மதிப்பிடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் படிச்சும் அவன் பயனில்லை. ஏன்னா அவனுடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னா அவன் கரப்டடாக இருக்கு. இப்போது நம்ம எல்லாருமே கிறிஸ்தவம் தானே, கிறிஸ்தவம் இங்கே எல்லாருமே நல்லவர்களா அப்படி நம்ம எடுத்தோம்னா எப்படி நம்ம சொல்ல முடியுமா எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு? இப்போ கிறிஸ்தவங்களே நிறைய பேர் ட்ரக்ஸ் விற்கிறாங்க, நிறைய திருட்டு வேலை பண்ணுறாங்க, ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி பிடிக்கிறாங்க, பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் பேசுகிறாங்க. அப்போது ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறவங்களே வந்து இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது முதன்மையாக ஒரு கிறிஸ்தவர்களே நல்லவராக இருக்க வேண்டும், நல்லதாக சிந்திக்கணும், செய்யணும். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை. நம்ம வந்து நிறைய பொய், பித்தலாட்டம்,
அது எல்லாமே நிறைய பேர் வந்து குழப்பத்தை கொண்டு வருவது, இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறோம். அப்போது ஒரு நாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த நாட்டில் வந்து எப்போதுமே ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும். அதாவது படிப்பு அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு வந்து ஒழுங்காக இருக்கும். அந்த படிப்பு சிஸ்டமே வந்து சரியில்லைன்னு சொன்னால் அந்த நாடு வந்து இப்படி சேராது. இப்போது ஏன் அந்த ஜனங்க வந்து எல்லாம் பசங்கள்லாம் வந்து போராடுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த நீட் எக்ஸாம்லாம் வந்து லீக்கேஜ் ஆகுது, பேப்பர்லாம் லீக்கேஜ் ஆகுது. ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு யார் பொறுப்பு? ஒரு மினிஸ்டர் தான் பொறுப்பு இல்லையா? அந்த மினிஸ்டர் வந்து சரியாக இருந்தால், ஒரு ஒழுங்காக இருந்தால் இந்த மாதிரி ஆகும் இல்லையா? அதுபோல் ஒரு நாடு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய படிப்பு தனம் வந்து ஒரு நல்ல சிறந்ததாக இருக்கணும். அப்போ எங்கே வந்து அந்த படிப்பு வந்து ஒரு மனுஷன் வந்து நியாயத்துக்காகவும் உண்மைக்காகவும் வந்து அவங்க வந்து போராடுறாங்க, ஒரு செயல் செய்கிறாங்கன்னா, அப்போ அந்த நாடு வந்து நல்ல நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம நாட்டில் வந்து நியாயமும் கிடையாது, உண்மையும் கிடையாது. கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தி வந்து இப்படி தான். ஆண்டவர் இயேசு வந்து 3 விஷயங்கள் நம்ம சொல்கிறார். சீர்திருத்தக்கூடியது, விதைப்பவர் ஊமையை பற்றி கேளுங்கள் அப்படின்னு சொல்லி, வழிவோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்பவரும் புரிந்து கொள்ளாமல் இருப்பவர் எத்தனை பேர்? இதில் எத்தனை பேருக்கு உங்களுக்கு வந்து கடவுளுடைய வார்த்தை புரியுது? ஒருவேளை ஒரு மனிதனுக்கு வந்து கடவுளுடைய வார்த்தை புரிஞ்சிச்சுன்னா அவர்கள் தவறு செய்வார்களா? செய்ய மாட்டாங்க. ஜென்ரல் ஜஸ்ட் காமன் சென்ஸ் தான் இல்லையா? ஒரு கடவுளுடைய புரிதல் இருந்துச்சுன்னா அவங்க எப்பொழுதுமே சிந்திக்கும் பொழுது நல்ல சிந்தனையோடு இருப்பாங்க. அவருடைய செயல்களும் வந்து நல்ல செயலாக. அது யார் இருந்தாலும், அது வந்து நீங்களாக இருக்கலாம், நானாக கூட இருக்கலாம், இல்லை பிஷப் கூட இருக்கலாம். கடவுளுடைய வார்த்தை புரிந்து கொள்பவர்கள் வந்து குழப்பத்தை கொண்டு வரப்பட்டாங்க. அவன் வந்து என்ன சொல்றது? கடவுள் சொல்றது, அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் தீயோடும் கைப்பற்றி செல்வார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நல்ல விதைகள் கடவுளுடைய வார்த்தையை நம்ம உள்ளத்தில் போட்ட பிறகு அது வந்து தீயை, அதாவது பேய் காட்சி வந்து அதை கொண்டு போயிடுது அப்படின்னு சொல்றாரு. எப்படி? அப்போ கடவுளுடைய வார்த்தை நம்ம நல்லதை கேட்டு அப்போ நம்ம வந்து தீயோன் வந்து அதை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? அதை அலோவ் பண்றோம். கரெக்ட் தானே? அப்போ பாருங்க, கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. கடவுளுடைய வார்த்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு, அது நல்லது தான் கொடுத்துருக்காரு. ஆனால் தீயோன் வந்து அதை எடுத்துட்டு போகிறோம். கிறிஸ்துவ இப்படி தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. சில நேரத்தில் வந்து திருச்சபை நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கு, ஹோலி கம்யூனியன், கான்ஃபர்மேஷனு, மேரேஜு, இந்த மாதிரி நிறைய சாக்ரிமெண்ட் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இதெல்லாம் கொடுத்தது வந்து அருள் சாதனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அருள் சாதனை பெற்றுக்கொண்டு ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அந்த தீயை வந்து அலோவ் பண்ணுறோம். அதை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி. நல்லது கடவுள் கொடுத்துருக்காரு, ஆனால் அந்த நல்லது நம்மகிட்ட இல்லாமல் அந்த பேய் தாசி வந்து நம்மகிட்ட அதை எடுத்துகிட்டு போயிடும். அதனால தான் நம்ம வந்து எதெல்லாம் நல்லதுக்கு இருந்தால் கூட நம்ம நல்லதை எடுத்துக்காம கெட்டதை மொத்தம் விரும்புகிறோம். கெட்டதை வந்து அதை என்கரேஜ் பண்ணுறோம். ஒருத்தர் தவறு செய்யணும், செய்யணும் பிரச்சனை, ஏன்னா எனக்கு அதில் ஈடுபாடு. ரெண்டாவது பாருங்களேன், பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகள் ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்து இருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடமாற்றம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது பாறை பகுதியில் நீங்கள் பாறையில் பாருங்களேன், கல்லு இருந்துச்சுன்னா சூடு உடனே அது வந்து மகிழ்ச்சியாக வந்துடும் அந்த சீர். ஆனால் அதுக்கு அந்த வேர் இல்லாததுனால அதை வந்து சீக்கிரமாக காமிச்சிடும். அப்போது சில நேரத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கை அப்படி தான். சில நேரத்தில் வந்து நம்முடைய மனதில் இதயத்தில் வந்து கடவுள் வந்து அந்த கடவுளுடைய வார்த்தை போட பொழுது அந்த மகிழ்ச்சி நம்ம எடுத்துப்போம். சில நேரத்தில் வந்து சொல்லுவாங்க, அது ரொம்ப நல்ல சர்வன்னு சொல்லுவாங்க. ஆனால் பின்னால் போய்ட்டு வேறு எதாவது பேசிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து கடவுள் திணிக்க போய் வருவாங்க, வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, குழப்பத்தை பட்டிருப்பாங்க. அதாவது ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருப்பாங்க. அதை நம்ம பார்க்கும் பொழுது அப்படியே ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. ஆனால் திருட்டு கணக்கெல்லாம் எழுதுவாங்க. அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது.
கிறிஸ்தவர்களே, இந்த பாறை மேல் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள். சில நேரத்தில் வந்து கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்டு அப்படியே இன்றைக்கே நான் சேஞ்ச் ஆகிறவங்க இருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு போய் மறுபடியும் அப்படியே தான் இருப்பாங்க. இன்றைய மூன்றாவது வந்து இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமையும் இறை வார்த்தையை நெருங்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் அப்படின்னு மூன்றாவது விஷயத்தை சொல்றார். அப்போ இறை வார்த்தையை வந்து கேட்ட பிறகு அதில் வந்து ஈடுபாடு இருப்பாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சிக்காகவும் இல்லை ஒரு அட்ராக்ஷனுக்காக இந்த விஷயத்தை விட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து பணம், அதிகாரம், பொருட்கள் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சில பேர் கோயில் வருவாங்க, அந்த பொசிஷன் இருக்குன்னே வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பொசிஷனில் இருக்கணும், அந்த விட்டு தர மாட்டாங்க. மற்றவங்களுக்காக அந்த புரிதல் கிடையாது. இது நான் வந்து இது எந்தது மட்டும் இல்லை, இது மற்றவங்களுக்கும் போய் சேரணும். சில நேரத்தில் படிக்கிறதோ ஒரு பொசிஷன்லையோ இதை அப்படியே சண்டை போட்டுனே இருப்பாங்க. சில வேறு பேரிஷில் நான் பார்க்கும் பொழுது 20 வருஷம் 30 வருஷம் இந்த பேரிஷ் கவுன்சில் மெம்பராகவே இருப்பாங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருப்பாங்க. மற்றவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனால் அவர்கள் வந்து இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்களுக்கு பிடிக்கிறதுனால அந்த உண்மையான அந்த கடவுளுடைய வார்த்தை வந்து விட்டுருவாங்க. கடைசியாக வந்து ஆண்டவர் சொல்கிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் ஒப்பானோர் இறை வார்த்தை கேட்டு புரிந்து கொள்வார்கள். கடவுளுடைய மக்கள் வந்து எப்பொழுதுமே கடவுளுடைய வார்த்தை புரிந்து கொள்வார்கள். கடவுளுடைய வார்த்தை புரிந்து கொள்பவர்கள் எப்போதுமே நல்லவர்களாக தான் இருப்பாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்குறோமா இல்லையா, அது புரிந்து கொள்ளுறோமா இல்லையா. இப்போ சில பேர் வந்து சிலதெல்லாம் சண்டெல்லாம் போடுவாங்க. நம்ம நினச்சிக்கோம் அவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல அப்படின்னு நினச்சிக்கோம். ஆனால் சில பேர் வந்து புரிஞ்சுன்னு கூட வேடம் பண்ணுறவங்க இருக்காங்க. அது வந்து வித்தியாசமானது. அது கடவுள் இந்த இடத்துல சொல்ல, அது வேற விஷயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விதைக்கப்பட்ட விதைகளில் ஒப்பானும் இறை வார்த்தை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுக்கு சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பார் அப்படின்னு சொல்றார். அப்போ கடவுளுடைய வார்த்தை கேட்ட பிறகு அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதாவது பயன் அளிக்க வேண்டும். யாருக்கு பயன் அளிக்க வேண்டும்? என்னுடைய ஆன்மாவுக்கும், என்னுடைய குடும்பத்துக்கும், என்னுடைய திருச்சபைக்கும் மற்றும் கடவுளுக்கும் அதை பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒருவேளை நான் சாப்பிட்ற சாப்பாடு வந்து எனக்கு உடலில் வந்து நிற்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? யூஸ் இல்லைல்ல. அதுபோல் நான் வந்து செய்யக்கூடிய அனைத்து செயல்கள் வந்து அது என்னுடைய ஆன்மாவுக்கு வந்து நல்லது, எனக்கு நல்லது, உடலுக்கு நல்லது. அதாவது என்னுடைய ஆன்மாவுக்கு வந்து அது நல்லதாக மாறணும். அது மட்டும் இல்லை, என்னுடைய ஆன்மாவுக்கு மட்டும் இல்லை, அது வந்து என்னுடைய குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் அது நல்லதாக மாறணும். அப்போ தான் அது பயன்படுத்த வேண்டும். நான் இருக்கிறதுனால யாருக்கு பிரயோஜனம்? கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் இருக்கிறதுனால யாருக்கு பிரயோஜனம்? வெறும் என் ஒய்ஃபு, குழந்தைக்கு, என்னுடைய அதாவது நான் இருக்கிறதுனால என்னுடைய ஆன்மாவுக்கு அது நல்லதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாத நான் இருப்பதுனால என்னுடைய குடும்பத்துக்கு நான் பயன்படுத்த இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, திருச்சபைக்கு நான் வந்து அதை பயன்படுத்த வேண்டும். என்னுடைய ப்ரெசன்ஸ் வந்து கடவுளுக்கு திருச்சபைக்கு வந்து அது வந்து ஒரு ஒற்றுமைக்கும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு சம்மந்தப்பட்டதாக வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்தவர்களே, ஒருவேளை நம்ம வந்து இந்த ஒரு நற்செய்தியை வந்து உட்கார்ந்து தியானித்து நான் வந்து இந்த 3 இடத்துல எங்கே இருக்கிறேன், அதாவது நான் வந்து திருச்சபைக்கும் கடவுளுக்கு நான் வந்து பயன்பெற்ற மனிதனாக வாழ்கிறேன்னா, இல்லை இந்த 3 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கடவுள் வந்து கடவுள் வார்த்தை கேட்டு புரிந்து கொள்ளாமலும் பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதை போலையோ, இல்லை இறை வார்த்தை கேட்டும் உலக கவலையினால நான் விட்டுவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறோமா, இல்லை 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக நான் வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்டு அந்தபடி நடக்கின்றான்ற இந்த ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு தேவை. ஒரு வேளை நம்மளுக்கு இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் கடவுளுடைய வார்த்தையை நான் வந்து பெற்று அது ஒரு செடியாக மரமாக மாறி எல்லாருக்குமே நான் பயன் கொடுக்கக்கூடிய, பலன் கொடுக்கக்கூடிய மனிதனாக மாற முடியும். அதனால இந்த திருப்பலியில் கடவுளை ஜெபிப்போம். இறைவா, நான் எப்பொழுதுமே வந்து பலன் கொடுக்குற மனிதனாக மாறக்கூடிய அந்த ஆசிரியர் தரும்படி இந்த திருப்பலியில் பண்ணுறோம். எழுந்திருப்போம்.
அன்பான சகோதர சகோதரி பெருசைகளை நினைவு கூர்ந்து இங்கு ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். நம் வேண்டுதலை கேட்டு நம் ஆண்டவர்கள் சொல்லியிருப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை 14 லியோ, பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பல்வேறு நற்பணிகளில் ஈடுபடும் இல்லத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களை நிறுவி வழிபடும் இல்லங்களுக்கு ஆசி வழங்கியிருக்கும். அந்த இடங்களில் வசிப்போர் இயேசுவின் திருதத்தின் சிறப்பான ஆசையை பெற்று துயரம் எதுவுமின்றி நம்பிக்கை, இறைவேண்டல், தன்னலமற்ற அன்போ ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் துன்புறும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திருதம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் அவர்கள் நலம் பெற்று மகிழ்வோடு வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தள்ளும். எங்கள் கருத்துக்கள் நிறைவேறவும் திருதத்தின் அன்பை நாங்கள் நிறைவாக பெற்று உமது ஆற்றலுள்ள கருவியாக மாற்ற வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட கருத்துக்காக மனமாக வேண்டுவோம். இறக்கமுள்ள இறைவா, உம்மை மன்றாடும் திருச்சபைச் சபைகள் உமக்கு உதவராக செய்திடலாம். எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இருக்கத்தை மட்டுமே முன்னேற்றி நாங்கள் கேட்பதை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரர்களுடைய நாம் திருவள்ளி எல்லாரும் ஏற்றதாகபடி செல்லுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித்திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. பேர்மிக்க தந்தை அன்பான திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்கூடிய அன்பினை கண் நோக்கியர்களும் நாங்கள் உங்களுக்கு மெய்க்காணிகளை உமால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் அமைவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவர்
நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் வருத்தப்பட்டு நம்மையே எமக்காக கையெழுத்தார். கொத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீர் மலைதோடின. இதிலிருந்து திருச்சபை நரட்சாதனம் வெளிப்பட்டன. மீட்பரின் திருந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறுவோம். மீட்பளிக்கும் ஊற்றலில் இருந்து மகிழ்ச்சியுடன் உகந்து கொள்ளும். இவ்வாறு செய்தருளினார். ஆகவே தூதராக தொழுநாரியனை சொல்வோம். ஆட்சிகள் மற்றும் ஆலோசனை அணியான அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே நேர்மையாகவே துயரத்தின் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொண்டு இக்காலத்தை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகியவை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கிடைத்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீரில் கழித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக எடுக்கப்படும் என் உடல். அவனது இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீரல் கழித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள். ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறைக்கையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியக்கூடிய தலைவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மனம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிலும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருமணனாகிய நேரோடும் உமது திருவில் அன்பினை பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்ப்பிலும் எதிர்நோக்கு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்டித்தான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருவுதூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவராக இருந்தவராகிய புனித அறிஞரோடும் நாங்கள் நிலை வாழும் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு சொல்லியாக புகழேதும் நம்மள உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்று
நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கண்ணு நலமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தோருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி கொடுப்போம். பாவம் போக்கும் இருளின் தம்பரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் தம்பரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் தம்பரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியிலிருந்து கடைக்கு பெற்றோர் பேரை பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் திருச்செல்ல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த அருளாட்சியாளர்கள் புனித பாஸ்த பட்சியிலேயே செய்வதாக இவ்வாறு நாங்கள் திருமரணம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதரத்தில் அவரை காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நோயாளிகளுக்காக ஆசீர்வாதத்தில் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடைய நோய் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களால் பூமி அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணம்படிபடி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவாசிகள் தலைவனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிரியர் உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவழி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல் டே. சண்டே வந்து நம்ம பங்கில் வந்து சென்ட் மார்த்தாஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து பிளட் டொனேஷனுக்காக வராங்க. அதனால் நீங்கள் மார்னிங் வரும்பொழுது டிஃபன் செஞ்சுட்டு வந்துங்க. இல்லைன்னா இங்கே டிஃபன் இங்கே விற்குவாங்க. அதை சாப்பிட்டு பிளட் கொடுக்கறதுக்கு முன்னே வரபடி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அன்றைக்கி வந்து நம்முடைய இதில் ஸ்பெஷலி வயசானவங்க வந்து அதாவது 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்காக இந்த ஸ்பெஷலான அன்றைக்கி திருப்பலி இருக்கும். 8 மணி திருப்பலி வரும்போது இந்த இடத்துல யாரும் உட்காரா அங்கே வந்து அந்த சீனியர்ஸ் இருக்கும் உட்காரதுக்கு. தேங்க்யூ. Subi